அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அப்படி நல்லா இருக்கலாம். அருமையான காலை வேளையில் இந்த குவைத் நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நண்பர் சந்திக்க வந்திருக்கோம். அது யார் அப்படின்னா, குவைத்தில் வளரும் இளம் தொழிலதிபராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குவைத் டீலக்ஸ் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அன்பு நண்பர் இஷாக் ஜக்காரியா அவர்களை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குவைத் டீலக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டோட விளம்பரத்தை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம். அவருடைய பேச போகிறோம். வணக்கம், இப்படி நலமா இருக்கலாம். நம்ம பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய இந்த டிஷர்ட்டை போட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐயா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்ன? டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நம்ம ஹோட்டல் ஒரு நபர்ல இருந்து 60 நபர் போகக்கூடிய வாகனம். சரிங்க. சரியான நேரத்தில் சரியான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி பஸ்ஸஸ் மட்டும் கிடையாது, எக்யூப்மெண்ட் ஃபோர்க்லிஃப்ட் வேணுமா, ட்ரெயின் வேணுமா, ட்ரெய்லர் வேணுமா, ட்ரக் வேணுமா, எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் நம்மளுடைய டீமாக சேர்ந்து நாங்கள் செய்வோம். ரெண்ட் கொடுத்துருக்கோம். மந்த்லி ரெண்ட். இயர்லி கான்ட்ராக்டாக கிடைச்சாலும் நம்ம 0 மீட்டர்ல இருந்து புது வண்டி வரைக்கும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். கம்பெனில இருந்து டேரக்டாக 5 வருஷம் நம்ம கான்ட்ராக்ட் கிடைக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குன்னா இப்போ புதுசா 0 மீட்டர்ல இருந்து கூட நம்ம வண்டி எடுத்து கொடுக்கலாம் நம்பிக்கையா இருந்தா. அது மாதிரி நிறைய குவைத்ல நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு ஸ்பான்சராகவும் கொடுக்குறோம் வாகனங்கள். அதை நாங்கள் பார்க்குற நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா உங்களுடைய வாகனத்தை உபயோகப்படுத்தி தான் ஆமாம், யாரும் ஃபோன் பண்ணி ஒரு ரத்த முகாம் இருக்கு, எனக்கு ஒரு தமிழ் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், ஒரு மருத்துவ முகாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒரு 2 வண்டி கொடுங்க, 4 வண்டி கொடுங்க, நம்மளால முடிஞ்சதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க. இப்போ வண்டிகள் இப்போ நீங்கள் இங்கே கேஎன்பிசி இருக்குது, கேஓசி இருக்குது, அதுபோக ப்ரைவேட் செக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் எந்தெந்த இது மாதிரி கேஓசிக்கு வண்டி கேஓசி போயிட்டு இருக்குது, கேஎன்பிசி போயிட்டு இருக்கு. அதுவும் பிரைவேட் நம்ம ஒரு சில கம்பெனிகளுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுடைய இடத்துல இருந்து கொண்டு போய் சரி கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்குது. ஆமாம், அதான் ஒரு நபர்ல இருந்து 60 நபர் போற வரைக்கும் எல்லா அதுக்கு உண்டான பஸ்ஸஸ் இருக்கு. ஹயாஸ் இருக்கு, கோஸ்டர் இருக்கு, டாடா பஸ் இருக்கு, அசோக் லைலாண்ட் இருக்கு, ஈச்சர் இருக்கு, என்னென்ன இருக்கோ வாகனத்துல அனைத்து நம்மள்கிட்ட இருக்கு. எல்லாமே சின்ன வண்டி கார்ல இருந்து. இப்போ எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? கோஸ்டர் எத்தனை வச்சிருக்கீங்க? கோஸ்டர் ஒரு 10 வண்டி. 10 கோஸ்டர். இப்போ டாடா பஸ், பெரிய பஸ், டாடா பஸ் எல்லாம் பெரிய வண்டி எல்லாம் சேர்த்து ஒரு 25-30 வண்டி பரவாயில்ல. அதாவது ஏன்னா இப்போ சாதாரணமாக 2 வண்டி 1 வண்டி வச்சிருக்கவங்களே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனைய எக்யூப்மெண்ட்டும் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைவேட்டில் எத்தனையோ பேர் எடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ கேஓசியில் நிறைய பேர் மேன் பவர் சப்ளை எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இப்போ வண்டி தேவைப்படுது அப்படின்னா நம்ம இஷாக் அவர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வண்டியை பண்ணி கொடுத்து ரெடியாக இருக்காங்க. வெயிட் பண்ணலாம், சர்வீஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் ஆகுது, லைனில் போயிட்டு இருக்கு, பிரேக் டவுன் ஆகுதுன்னா அடுத்த ஸ்பாட்டில் அடுத்த ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு அந்த வேலை பழு எதுவும் இல்லாமல் கரெக்டாக அடுத்த வண்டி கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஓட்டாருனாலே ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக அதுல சர்வீஸ்ல நம்ம ரெக்கார்டு பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயத்துல. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ வண்டி கொடுத்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னைக்கு வண்டி என்னால வர முடியாதுன்னா அதாவது சம்பாதிக்கிறங்கிற நோக்கம் வேற. நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அதை நம்ம சரியா செய்யணும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டியில 55 பேர் போறாங்கன்னா அந்த 55 பேர் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும். அந்த 55 பேர் பஞ்சிங் பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம். கண்டிப்பா. எனக்கு வாடகை வந்துட்டா போதும்னு நான் நினைக்க கூடாது. அவங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திருப்பி கொண்டு வந்து இறக்கி விடுறதா நம்ம சர்வீஸா இருக்கு. இப்போ நிறைய பேர் வண்டி கொடுக்குறாங்க, வண்டி கொடுத்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா அவ்வளோ சீக்கிரம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதால இப்போ அந்த வண்டியில் பிறந்த ஒரு 10 பேர் போனாலும் அந்த 10 பேருடைய கூலி அன்னைக்கு போகும். அது போக கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் அன்னைக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கம்பெனிக்கும் நல்லது, ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்லது. ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குவைத் டீலக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு. கண்டிப்பாக மக்கள் இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ் உறவுகள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க இவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ தமிழர் ஒருத்தர் இருக்கு, ஆனால் ஒரு தமிழ் வளர்ந்து வரானா அவனுக்கு தமிழர்கள் நம்ம கரம் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவைத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் சகோதரர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அவன் ஏன் நீங்கள் இப்போ ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது? ஸ்பான்சரால் ஒரு யூஸ்ன்னு நம்ம அப்படி நினைக்க முடியாது. எனக்கு இறைவன் 10 ரூபா கொடுக்குறான், நம்ம கிட்ட உதவி நீங்க கேட்குறீங்க. நான் 10 ரூபா கிடைச்சி 10 ரூபாய் நான் வச்சுக்கிட்டேன்னா அது சிறந்தது இல்லை. என்னையால முடியறத கொடுக்குறேன், நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் நான் சொல்ல முடியாது. அதாவது அதான் ஸ்பான்சர் அப்படிங்கிறத வியாபார நோக்கமாக இல்லாமல்
நம்மகிட்ட இருக்கிறது 4 பேர் நம்மளால கொடுத்து உதவ முடியாத அளவுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு தான் வந்து எல்லாருக்கும் வேணும். அதான் சொல்றாங்க இல்லையா, மகிழ்வு மகிழ்வு. அதாவது நாம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா பார்த்தாது, மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம ஜக்காரியா அவர்கள். உண்மையிலேயே நண்பர்களே, இந்த மாதிரி உள்ள தொழிலதிபர், அதாவது வளரும் இளம் தொழிலதிபர்களுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய நட்பு ஒருத்தர் வளர்றாங்கன்னா அது நமக்கும் நல்லது. நம்ம ஒரு தமிழனா இருந்து அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். தொழிலதிபர்களுக்கும் நம்ம வந்து சொல்றாங்கன்னா, ஒரு தமிழராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது நான் எதுக்கு சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தா கிரவுண்டில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டில் தான் அதை எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு, அது விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு அப்படின்னா இந்த டிஷர்ட்டால வந்து கொடுக்கறதுல இவருக்கு இங்கே ஒன்றும் வந்துடக்கூடாது. இவங்க வந்து ஏதோ வண்டி வந்துட்டு வாடகைக்கு எடுத்துட போகிறது கிடையாது. பட் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க விளையாடுற ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் போட்டு விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், நமக்கு ஒன்று ஒரு யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் வந்து இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. சரியா, அதுதான் வந்து நம்ம வந்து ஒருத்தர் நம்மகிட்ட இருக்கிறது 10 ரூபாய் 2 ரூபா ஒருத்தர் தரும்போது அந்த 2 ரூபாயால் பயன்பெறக்கூடியவங்க வரக்கூடிய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய வாழ்வின் வளர்ச்சி. சரிங்களா? ஸோ அந்த மகிழ்ச்சியோடு எல்லாரையும் வச்சுருப்போம். நமக்கு உதவி பண்ணுறவங்கள வளர்ச்சிக்கும் நம்ம வந்து வித்துடுவோம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறது. நாங்கள் இன்றைக்கும் வந்து உங்களோட துணை இருப்போம். குவைத் வாழ் தமிழர்களும் உங்களுக்கு இன்றைக்கி துணை இருப்போம்.